விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான். விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக பேச ஆரம்பித்ததே நான் தான். எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என் சிஸ்டர் வந்து ஏன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம். அவள் பிளாக் பண்ணிட்டா. அண்ட் இது வந்து வேறு மூலியமாலாம் வரல. இவள் பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்பில் இருக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான். எப்படி சொன்னா, அவன் இப்படி மெசேஜ் பண்ணால் இவன் வீட்டுக்குலாம் கூப்பிடாத, அவன் ஒரு நல்ல பையன் இல்லை, ஆனால் அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம். ஆனால் அடுத்த நாள் அவளே வந்து டைரெக்டாக என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா. ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இது எந்த வீட்டோட பொண்ணாக இருந்தாலோ தட்டி தான் கேட்கணும். இவன் வந்து அங்கே அவன் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், திமிராக உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து 28 மார்ச் வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, உண்மையாக இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விட போகிறதில்ல. தெரிஞ்சால் ஏன் விட போகிறோம்? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சரி நம்ம வந்து ஆமாம் நம்ம இதில் எல்லாம் இன்வால்வ் தான். ஆனால் வந்து ஏன் போலீஸ்க்கு போகலன்னு ஒரே ஒரு கேள்வி நீங்களா கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன். அவன் புள்ள தாச்சி பொண்டாட்டி வந்து நான் வந்து முடியாது, நான் இப்போவே லேபரில் போயிடுவேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அழிய முடியாது, அந்த காரணத்துக்கே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வெளியில் வரல. அண்ட் நான் ஒரு விமனாக சொல்ல, அது அவங்களோட ஸ்டோரி, அவங்களே வெளில வருவாங்க. வெளியில் வரும்போது உண்மையாக வெளியில் வரும். அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 மினிட் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த 1 மினிட் வீடியோவில் இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் அவங்கள தான் நம்புகிறோம். அவங்க வெளியில் வரவங்க கதை வரும், நம்ம என்ன பண்ணோன்னு வந்து உண்மை வரும். நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நம்ம பண்ணது ஆமாம் போலீஸ்க்கு போகல, ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி போலீஸ்க்கெலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப்கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு.